பங்குச்சந்தையை பற்றி நிறைய கற்றுக்கிறவங்க கூட பங்குச்சந்தையில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களை மிஸ் பண்ணிவிட்டு நிறைய கற்றுக்கிட்டே இருந்தால் மட்டும் நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாதுங்க. அந்த சில விஷயங்களை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு சில விஷயங்களை கற்றுட்டு இருந்தால் கூட அதை வச்சு ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அப்படி சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். என்னை நம்பி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். நான் பங்குச்சந்தைக்காக ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். ஒரு 3 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1000 பக்கங்களுக்கு அந்த புத்தகம் வந்து எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்தை ஒரு 5000 பேருக்கு மேலே வாங்கி படிச்சிருக்காங்க. படித்த மேக்ஸிமம் பேர் நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை நம்பி இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். உங்களுடைய ட்ரேடிங் ஜர்னி நிச்சயமாக வந்து மாறுங்க. நம்பர் 1, உண்மையாகவே நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ட்ரேடு வந்து பண்ணுறீங்களா, இல்லை கற்றுக்கிட்டே ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன ப்ரோ எனக்கு புரியலையே அப்படின்னா, இப்போ ஆப்ஷன் செல்லிங் இருக்குதுங்க. ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக 100% அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து லாஸ் வந்து கொடுக்க போகுது இந்த மாதம். இது தெரிஞ்சு தான் நம்ம ட்ரேடு வந்து பண்ணுவோம். எனக்கு புரியல ப்ரோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் 920 ஸ்ட்ராட்டலில் வருஷத்துக்கு 3லிருந்து 4 மாதம் லாஸ் தான் கொடுக்கும். மீது 8 மாதம் தான் ப்ராஃபிட் கொடுக்கும். அது தெரிஞ்சு தான் அந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் 10 லட்சத்தை வந்து போடுறேன். இன்றைக்கி லாஸ் வரும், நாளைக்கு ப்ராஃபிட் வரும், ஒரு 4 நாள் லாஸ் வரும், ஒரு 4 நாள் ப்ராஃபிட் வரும். இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜியே. ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி கற்றுக்கிட்டாங்க, ஆனால் 2 நாள் 3 நாள் வந்து லாஸ் வந்து வருது அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு அது வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவங்க கற்றுக்கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக வந்து யூஸே கடைசி வரைக்கும் பண்ணாமல் ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றிக்கிட்டே வந்து இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு ட்ரேடு வந்து பண்ணுறீங்களா, இல்லை கற்றுக்கிட்டே ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி கற்றுக்கிட்டே ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்கள். முதல்ல கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேடு பண்ணி பாருங்கள். ஒரு 3 மாதத்துக்கு உள்ளேயே எந்த ரிசல்ட்டுமே வந்து கிடைக்காது. ஸோ அதிகமான பணத்தை ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டுறாமல் பொறுமையாக ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண மந்த்தில் லாஸ் வந்து வந்திருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதம் கூட ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கலாம். இனி அடுத்து வரக்கூடிய ஒரு 4-5 மாதம் கூட ப்ராஃபிட் வந்து வரலாம். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு லாஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறனால அந்த ஸ்ட்ராட்டஜியே வேஸ்ட்டு கிடையாது. இது ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன், டோன்ட் கெட் ஆங்க்ரி அட் த மார்க்கெட். சில பேர் சொல்லுவாங்க, நான் அந்த ஸ்டாக்கில் வந்து பணம் வந்து போட்டேன் ப்ரோ, அந்த ஸ்டாக்கு வந்து பயங்கரமாக கீழேயே போய் எனக்கு லாஸ் வந்து கொடுத்துருச்சு, பங்குச்சந்தையே வேஸ்ட்டு, பங்குச்சந்தைக்குள்ள போயிடாதீங்க, ஒரு ஃபேக்கான ஒன்று. இந்த மாதிரி லாஸ் பண்ண மேக்ஸிமம் பேர் வந்து சொல்கிறாங்க. சில பேர் ஒத்துக்கிறாங்க, நான் சரியாக ட்ரேடு பண்ணலாம், எனக்கு பொறுமை இல்லை, என்னால் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியலை, இப்படி ஒத்துக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பங்குச்சந்தையினாலே வேஸ்ட்டு, அது ஃபேக்கான ஒன்று, இந்த மாதிரி வந்து கோவப்படுறாங்க பங்குச்சந்தை மேலே. இது சரியானதா? என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியானது கிடையாதுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்குறீங்க, லாஸ் பண்ணிட்டீங்க, அதனால அந்த பங்குச்சந்தையை பற்றி தப்பாக சொல்கிறீங்க. சரி, ஓகே. இப்போது ஒரு 100 ஸ்டாக் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 100 ஸ்டாக்கில் 95 ஸ்டாக்கு வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸில் அப் ட்ரெண்டில் தான் போயிருக்கும். நீங்கள் எந்த ஸ்டாக்னாலும் எடுத்து பாருங்கள், லாஸ்ட்டு 5 இயர்ஸில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே தான் போயிருக்கும். கடைசி 1 வருஷம் மட்டும்தான் கீழே வந்து வந்திருக்கும். 100க்கு 95 ஸ்டாக்கு வந்து அப் ட்ரெண்டில் போயிருக்கும்போது நீங்கள் அந்த டைமில் என்ட்ரி கொடுத்து தவறாக ட்ரேடு பண்ணி லாஸ் பண்ணதுக்கு பங்குச்சந்தை மேலே எப்படிங்க நம்ம தவறு சொல்ல முடியும்? இப்போவே தவறு சொல்கிறீங்கன்னா அதை மாற்றிக்கோங்க. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம தான் சரியாக ட்ரேடு வந்து பண்ணல. அங்கே ப்ராஃபிட் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க, அங்கே ஸ்டாக்கு மேலே போகிறது இருக்க தான் செய்யுது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல 2020 10 லட்சத்தை போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த 10 லட்சம் அந்த லாஸ்ட்டு 5 இயர்ஸில் 420% வந்து மேலே வந்து ஏறியிருக்கும், 40 லட்சத்துக்கு மேலே வந்து கிடச்சிருக்கும். இது மறுக்கவே முடியாது. நிறைய ஸ்டாக்கில் வந்து நடந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல பணம் போட்டுட்டு இங்கே வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் லாஸ் வந்து புக் பண்ணிவிட்டு பங்குச்சந்தையை வந்து தப்பாக பேசுகிறது, அது சரியில்லைன்னு சொல்கிறது, அது மேலே கோவப்படுறது நியாயமான ஒன்றா அப்படிங்கிறத நீங்களே வந்து கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்காக எடுத்து பாருங்கள். 100க்கு 95 ஸ்டாக்கில் வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிருக்குங்க. ஸோ பங்குச்சந்தை மேலே நம்ம கோவமே விழுந்து படக்கூடாது, நம்ம மேலே கோவப்படணும், நம்மளை திருத்திக்கணும். அது பண்ணால் மட்டும்தான் நம்ம திரும்பியும் பங்குச்சந்தையில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுங்க. நான் ஒத்துக்கிறேன், சில ஸ்டாக் வந்து கீழேயும் ரொம்ப அதிகமாக கீழேயும் போயிருக்கு, ஆனால் நிறையா ஸ்டாக்ஸ் வந்து மேலே தாங்க வந்திருக்கு. ஒரு 5 வருஷம் மேலே வந்து போகிறாங்கன்னா
ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சைட்வேஸில் இருக்கிறது சாதாரண ஒன்று. அது எப்போவுமே நடக்கக்கூடிய ஒன்று. அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணி தான் ஆகணும். ஆனால் தவறான டைமில் நான் போயிட்டு என்ட்ரி கொடுத்துட்டு பங்குச்சந்தை மேலே கோவப்படுறது தவறான ஒன்று. உங்களை நீங்கள் திருத்திக்கோங்க. சைக்காலஜியில் இந்த மாதிரி கோவப்படுறவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க, உங்களால் ஆக முடியும். சரிங்களா? இது வந்து செகண்ட் ஒன். அடுத்து தேர்ட் ஒன், பங்குச்சந்தையில் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு பொறுமையாக வந்து வெயிட் பண்ணவே முடியும். ஆனால் அதுவே ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? ட்ரேடிங்கில் வருவாங்க, ஒரு 3 நாள் வந்து ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் வந்து பண்ணுவாங்க. இனிமேல் நான் தான் பங்குச்சந்தையே, நான் 1000 ரூபாய் யூஸ் பண்ணி 10,000 ரூபாய் எடுத்துட்டேன், இனி 10 லட்சம் யூஸ் பண்ணி 1 கோடி எடுக்க போகிறேன், 1 கோடி யூஸ் பண்ணி 100 கோடி எடுக்க போகிறேன். இப்படி ஓவர் கான்ஃபிடென்ஸாக திங்க் பண்ண ஆரம்பித்து இன்னொரு 1 வாரம் வந்து ட்ரேடு வந்து பண்ணுவாங்க. இப்போ 10 ட்ரேடில் எடுத்த ப்ராஃபிட் 11வது ட்ரேடில் வந்து லாஸ் ஆயிரும். இது யாரோ ஒருத்தங்களை சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது. நான் பண்ணியிருக்கிறேன் இந்த தப்பை. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த தப்பை வந்து பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். தப்பு சொல்கிறதுக்காக சொல்லலை. இது நீங்கள் பண்ணிங்கன்னா அது தப்பு தான். அது நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாஸ் தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உண்மையை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண புதுசில் எல்லாருக்குமே அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வருங்க. நான் தான் பங்குச்சந்தை இனிமேல் ப்ராஃபிட் தான் பண்ண போகிறேன், நிறைய யோசிச்சுட்டே இருப்போம். அப்படி யோசிக்கிறது சரிதானா? இது உண்மையான பங்குச்சந்தை தானா? எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இதை பற்றி எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். உண்மை என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் புரிய வரும். அதனால் ஆரம்பத்திலேயே நிறையா பணத்தை வந்து லாஸ் பண்ணிடாதீங்க. ஒரு தொழிலை பற்றி முழுமையாக தெரியாமல் உள்ளே இறங்கினவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான். இந்த பழமொழி வந்து உண்மை தான். நம்ம ஒன்று தெரியாமல் அதை தொடக்கூடாது, தெரிஞ்ச தொழிலை விடவும் கூடாது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து ஃபோர்த் ஒன், டோன்ட் ஆல்வேஸ் பிலீவ் த மார்க்கெட். மார்க்கெட்டை எப்போவுமே நம்பிக்கிட்டே இருக்காதீங்க. பங்குச்சந்தைக்குள்ள புதுசாக வந்த என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கேட்டான், நீ சொல்லி கொடுத்த மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லாம் ஃபார்ம் ஆச்சு, ஓகே தான், நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு, மேலே 3 டச் வந்து எடுத்துச்சு, கீழேயும் 3 டச்சஸ் வந்து எடுத்துச்சு, அதுக்கப்புறம் தான் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. நான் இந்த இடத்துல வந்து மேலே வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன், என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு பெர்ஃபெக்டாக வந்து டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி ட்ரேட் வந்து பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்னால் டிசிப்ளினை வந்து ஃபாலோ பண்ண முடியல, திரும்பியும் நான் ஓவர் ட்ரேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சொன்னால் பங்குச்சந்தை வந்து ஒரு அரிச்சந்திரன் கிடையாது. தியரிட்டிக்கலாக இந்த மாதிரி நடந்துச்சுன்னா மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா மேலே வந்து போகலாம். தியரிட்டிக்கலாக இதுதான் சொல்லியிருப்பாங்க. சொன்ன மாதிரியே போகாது. எந்த ஸ்ட்ராட்டஜிக்குமே கேரண்டி கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆச்சுன்னா இப்படி 100% ப்ராஃபிட் வந்து கொடுத்துருன்னு சொல்லி எந்த ஒரு கேரண்டியுமே இங்கே கிடையாது. ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, நல்ல ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்து 100% நம்பிட்டு ஸ்டாப் லாஸ் போடாமல் வெயிட் பண்ணுறது ரொம்ப 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 தப்பு. ஏன்னா இங்கே பங்குச்சந்தையில் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குமே கேரண்டி கிடையாது அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி 100% நம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓவர் ட்ரேட் தான் வந்து பண்ணுவீங்க. இன்னும் ஒரு 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தான் லாஸ் ஆகும். ஸோ மார்க்கெட்டை அப்படியே வந்து நம்பிட வேணாம். நம்மளை ஏமாத்துறதுக்கு, நம்ம கூட ப்ளே பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான பேர் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது இல்லையாங்க, இந்த பேட்டர்னை வந்து ஃபார்ம் ஆக்குறதே சில முக்கியமான பெரிய பெரிய ஃபாரின் கம்பெனிஸ் தான். அது எப்படி கரெக்டாக பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது? ஒரு ஸ்டாக்கில் இங்கேருந்து கீழே வராங்க, கரெக்டாக மேலே போகிறாங்க, எப்படி பெர்ஃபெக்டாக இந்த லைனை டச் பண்ணும்போது திரும்பியும் கீழே வராங்க, திரும்பியும் மேலே போகிறாங்க, திரும்பியும் கீழே வராங்க, திரும்பியும் மேலே போகிறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா வாங்குறனாலையும் இந்த இடத்துல அதிகமாக விற்கிறனாலையும் தான் இந்த பேட்டர்ன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகுது. ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுக்குள்ளே மக்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பிரேக் அவுட் நினச்சி என்ட்ரி கொடுப்போம், அது ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். அதே நேரத்தில் இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து வேலை செய்யாமே போயிடும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் இதே மாதிரி பேட்டர்ன் ஒரு 100 முறை வந்து உருவாக்குவாங்க. அந்த 100 முறையில் ஒரு 70 முறை வந்து ப்ராஃபிட் தான் கொடுக்கும், 30 முறை மட்டும்தான் லாஸ் கொடுக்கும். அந்த 30 முறையில் தான் மக்கள் எல்லா பணத்தையுமே லாஸ் பண்ணுறாங்க. அந்த 70 முறையை வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து புதுசில் இது எதுவுமே தெரியாது, ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க இவ்வளோ நடக்குதா அப்படின்னா 100% இது நடக்குது. ஒரு பிகினர் எங்கே என்ட்ரி கொடுப்பாங்க, எங்கே எக்ஸிட் ஆவாங்க, இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். நம்மளால் ஈஸியாக வந்து லாஸ் வந்து பண்ண வைக்க முடியும்.
அப்போது எனக்கு வேறு வழியே கிடையாது ப்ரோ, நான் லாஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பிகினர் எங்கே என்ட்ரி கொடுப்பாங்க, எங்கே எக்ஸிட் ஆவாங்க, எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, இது எல்லாமே தெரியும். ஆனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க எப்படி என்ட்ரி கொடுப்பாங்க, அவங்க எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, அவங்க எந்த மாதிரி மார்க்கெட்டை கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போ நீங்கள் அவங்க கூட சேர்ந்தே ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், பங்குச்சந்தையை முழுமையாக வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மார்க்கெட்டை முழுமையாக வந்து நம்பாதீங்க. நம்ம கூட ப்ளே பண்ணி நம்மளை லாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பண முதலைகளே இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து லாஸ்ட் ஒன், டிசிப்ளின் இல்லாமல் ஒருத்தங்க எந்த தொழிலையுமே ஜெயிக்க முடியாது. இது கஷ்டமாக இருக்குது, ஆனால் அந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியாக இருக்குது, நான் அதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அது கஷ்டம் வந்து தெரியும். அதில் என்ன கஷ்டம் இருக்குது, என்ன சவால்கள் இருக்குது, அது தெரிய வரும். அப்போது இந்த உலகத்தில் எந்த பிஸ்னஸை வந்து எடுத்துக்கிட்டாலும் டிசிப்ளின் வந்து 100% வந்து தேவை. அப்படி பங்குச்சந்தையில் எந்த பிஸ்னஸ்லேயும் இல்லாத அளவுக்கு டிசிப்ளின் தேவை, அது எதிர்பார்க்குது. முடிஞ்ச வரைக்கும் இங்கே உள்ளே வரும்போது டிசிப்ளின் இல்லாமல் உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களை டிசிப்ளினாக வந்து மாற்றும். ஆனால் நம்ம மாற மறுக்கிறோம் அப்படின்னா பங்குச்சந்தையை விட்டு வெளியே அனுப்பிடும். மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் ட்ரேடிங்கில் வரும்போது நிறைய லாஸ் பண்ணுவேன், கேபிட்டல் மொத்தத்தையுமே லாஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்கிட்டு டிசிப்ளினாக, முக்கியமாக என்னுடைய லைஃப்பை மாற்றினதே டிசிப்ளின் தான். அப்படி டிசிப்ளின் எனக்குள்ளே வந்ததுனால மட்டும்தான் என்னால் ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சு புத்தகம் வந்து எழுத முடிஞ்சுச்சு. பங்குச்சந்தையை பற்றி 1000 பக்கங்களுக்கு புத்தகம் வந்து எழுத முடிஞ்சுச்சு. ஒன்று சொல்லிக்கிறேங்க, ஒருத்தங்களுக்கு பங்குச்சந்தையை பற்றி நிறையா தெரியாதுங்க, ஆனால் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றிலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரே ஒரு பேட்டர்னை வச்சு மட்டுமே ட்ரேட் வந்து பண்ணுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி பேட்டர்ன் ஒரு 100 முறை ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்னை பயன்படுத்தி மட்டுமே அந்த 100 முறையும் ட்ரேடு வந்து பண்ணுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இப்போ டிசிப்ளின் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்டாப் லாஸும் போட்டுறாங்க, டார்கெட்டும் போட்டுறாங்க, எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மட்டுமே அவங்க ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே நிறைய கற்றுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பங்குச்சந்தை மேலே கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டு சைக்காலஜி வைஸை ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணாலே போதுங்க, இங்கே ப்ராஃபிட் வந்து வருங்க. எஸ், பங்குச்சந்தை ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக ப்ராஃபிட்லாம் கொடுத்துடாது தான், நம்மளை சோதிக்கும் தான், கஷ்டப்படுத்தும் தான், எல்லாமே பண்ணும் தான். ஆனால் நம்ம அதை தாண்டி ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பங்குச்சந்தை மாதிரி ஒரு ஈஸியான பிஸ்னஸ் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அதிக வருஷம் இருந்துட்டீங்க அப்படின்னா வேலைக்கு ஆள் போட தேவையில்லை, வாடகைக்கு ஒரு பில்டிங் தேவையில்லை, இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஈஸியாக ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு ட்ரேடு பண்ண முடியும், நல்லபடியாக நிம்மதியாக உங்கள் லைஃப்பை வந்து கொண்டு போக முடியும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, நானாக ஓனாக ஏதாச்சும் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், வெளியே போய்ட்டு வேலை பார்க்கக்கூடாது இப்படி நினச்சேன். பங்குச்சந்தையை பற்றி தெரிய வந்துச்சு, அதுக்கப்புறம் உள்ளே வந்தேன், எதுவுமே தெரியாமல் பணத்தை போட்டேன், நிறைய லாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு டிசிப்ளினாக இப்போ ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு பங்குச்சந்தை ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸாக இருக்குது, என் லைஃப் டைமுக்கு வந்து இருக்க போகுது. அதனால தான் சொல்கிறேன், டிசிப்ளின் இல்லாமல் இருக்காதீங்க. உங்களை நீங்கள் மாற்றிக்காத வரைக்கும் உங்களை சுற்றி எதுவுமே வந்து மாறாதுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தவறாக ட்ரேடு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க. உங்களுடைய ட்ரேடிங் ஜர்னலில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணால் சரி, என்ன பண்ணால் தவறு, இது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு உங்களுடைய ட்ரேடிங் ஜர்னியை திரும்பியும் ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. இங்கே எல்லாராலையுமே எல்லாமே முடியுங்க. அதை நம்பி அடுத்த அடியை வந்து எடுத்து வைங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.